தஞ்சாவூர் புதுக்கோட்டை டெல்டா மாவட்டத்துல காவேரி பிரச்சனைக்கு அரசாணை வெளியான விவகாரம் செல்வாக்கோட தான் இருந்துச்சா. ஆனா உள்ளூர் அமைச்சர் மேல உள்ள கோபம் சமுதாய ரீதியா கட்சிகள் மேல வெறுப்பு உண்டாக்கிடுச்சா. பேசிக்கிட்டாங்க. நண்பா, தென் மாவட்டத்துல எப்படியும் நமக்கு தான் வெற்றின்னு திமுகவும் அதிமுகவும் முழு நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்காங்களாம். ஆனா ஜல்லிக்கட்டு விவகாரம் ரெண்டு கட்சிகளுக்கும் குடைச்சல கொடுக்குமா? பேசிக்கிட்டாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் கோட்டையில ஜக்கம்மா கருப்புசாமின்னு கோவில் திருவிழா நடத்த 144 தடை போட்டாங்களாம். அதுவும் முன்னாள் எம்எல்ஏ சொந்த ஊர்லயே ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பு உருவாக்கிருச்சான் சொல்லிக்கிட்டாங்க. ஐயா, உசிலம்பட்டி பக்கம் சிங்க கூட்டணியோட வேலைகள் மக்கள் மத்தியில எடுபடலையா. அதனால யாருக்காவது ஆதரவு கொடுத்துட்டு ஒதுங்கி இருந்திருக்கலாமோன்னு கூடி கூடி பேசிக்கிட்டாங்களா சொல்லிக்கிட்டாங்க. ஐயா, மேற்கு மாவட்டங்கள்ல வழக்கத்தை விட திமுகவுக்கு ஆதரவு அதிகம் அப்படின்னு கருத்து கணிப்புகள் சொல்ல காங்கிரஸோட கூட்டணி இந்த பக்கம் தெம்பு விட்ட உள்ளூர்ல கூட்டணி கட்சி எம்எல்ஏவோட நடவடிக்கைகள் அந்த பக்கம் வீக்னஸ் உருவாக்கிருச்சான் பேசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தெளிவா அதிமுக கூட்டணியில எங்களை சேகல அப்படின்னு சொல்லி தனித்தனியா களத்துக்கு வந்த சில சின்ன கட்சிகள் எதிர்கட்சிகளோட ஓட்டுகளை குறி வச்சுதான் பரப்புரை செய்யறாங்களா. பேசிக்கிட்டாங்க. நண்பா, தேமுதிக மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் முழு மூச்சோட பலத்தை காட்டுவோம் அப்படின்னு களத்தை சுத்தி வர பெரும்பான்மையா இருக்கிற சில சமுதாய ஓட்டுகள் எல்லா இடத்துலயும் எதிர்ப்பா இருக்குதா சொல்லிக்கிட்டாங்க. எல்லாரோட கவனமும் எங்க பக்கம் இருக்கட்டும்னு மாம்பழ கட்சி ஆர்வத்தோட சுத்தி வர தஞ்சாவூர் பகுதி சமுதாய அமைப்புகளும் கொங்கு பகுதியில ஆதரவு கொடுத்த அமைப்புகளும் பாமகவை மறந்துட்டு ஆளுங்கட்சிக்காக வேலை செய்யறாங்களாம். பேசிக்கிட்டாங்க. ஐயா, எங்க பங்கும் இந்த தேர்தலில் நிச்சயம்னு சொல்லி களத்துல இருக்கும் கட்சியான தாமரை ஒவ்வொரு பகுதியிலையும் வெவ்வேறு வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்களாம். குறிப்பா மதுரை விமான நிலையத்துக்கு பேர் வைக்க 3 இடத்துல 3 வாக்குறுதி கொடுத்திருக்காங்களாம். பேசிக்கிட்டாங்க. ஐயா.